ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி படத்தை எப்படியாவது லைக்கா ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அதை கேட்டால் எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. லைக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேராமவுண்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் எங்களோட பார்ட்னர் ஆயிருங்க, ஒரே அடியாக நம்ம 2 பேர் சேர்ந்து வேர்ல்டு வைட் விடாமுயற்சி மூவியை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் வச்சுருக்காங்க. ஆனால் பேராமவுண்ட் அது முடியாதுன்னு அவங்க சைடில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உடனே லைக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்களால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியல, நான் எடுத்துட்டேன், இதுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு, அட்லீஸ்ட் இந்த படத்தை நீங்களே விலை கொடுத்து வாங்கிக்கோங்க, வாங்கி நீங்களே ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி லைக்கா இப்போ சொல்லிட்டாங்களாம். இதையுமே பேராமவுண்ட் சைட்லேருந்து வேணாம், இந்த ஆஃபர் எங்களுக்கு ஒத்து வராது, நீ 85 கோடியை வை படத்தை ரிலீஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. லைக்கா எப்படி இந்த ஆஃபரை அவங்ககிட்ட கொடுக்க போனாங்க அப்படின்னே தெரியல. ஸோ லைக்காவுக்கு அந்தளவுக்கு ஒரு பண நெருக்கடி இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வலைபேச்சு சைடில் தான் இந்த அஃபிஷியல் நியூஸ் வந்துச்சு. ஸோ அதை தான் இங்கே நான் உங்களுக்கு அப்டேட்டாக கொடுக்குறேன். கண்டிப்பாக லைக்கா விடாமுயற்சி மூவியை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இப்போ இருக்கிற அந்த கிரைசிஸ்லேருந்து மேலே வந்துடலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணும் அப்படின்றது தான் எல்லாரோட பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது. எப்படியாவது லைக்கா சைட்லேருந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஜனவரி 26 போல் இந்த படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இப்போ கோலிவுட் வட்டாரத்தில் ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ அஃபிஷியலாக லைக்கா கன்ஃபார்ம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் போட்டுருங்க. குட் பேட் அக்லி படத்துக்கு முன்னாடி விடாமுயற்சி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.